தளபதி 68 படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிட்டு வராரு. புதிய கீதை படத்துக்கு அப்புறமா யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துல விஜய் கூட இணையறாரு. இதனாலேயே இந்த படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. மேலும் இந்த படத்துக்கான பாடல்களும் பின்னணி இசையும் தரமாக இருக்கும்னு யுவன் சங்கர் ராஜாவே தெரிவிச்சிருக்காரு. லியோ படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து தளபதி 68 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு விஜய். இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்ப விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இந்த நிலையில தளபதி 68 படம் குறித்து வெளியான லேட்டஸ்ட் தகவல் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில அண்மையில இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா கிட்ட தளபதி 68 படத்தோட பின்னணி இசை மங்காத்தா படத்தோட இசை மாதிரி தரமாக இருக்குமான்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இதற்கு பதிலளித்த யுவன் சங்கர் ராஜா கண்டிப்பா அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்னு தெரிவிச்சிருக்காரு. மங்காத்தா படத்தோட பின்னணி இசை இப்போ வரைக்கும் ரசிகர்களாக ரொம்பவே பெருசா பேசப்பட்டு வருது. இந்த நிலையில நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா விஜயோட படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பு செய்ய இருக்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. தளபதி 68 படத்துல விஜய் அப்பா மகன் இரட்டை வேடங்கள்ல நடிக்க இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்பொழுது மும்முரமா நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்த படத்தோட முதல் பாடல் பற்றிய ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது இந்த படத்தோட முதல் பாடல் செம மாசா இருக்கும் என்றும் இந்த பாடலை பிரபல இசையமைப்பாளர் அனிருத் பாட இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சக்தி, மாஸ்டர், பீஸ்ட், லியோன்னு தொடர்ந்து விஜயோட படங்களுக்கு இசையமைப்பு செய்துட்டு வந்தாரு அனிருத். இவங்களோட கூட்டணியில வெளியாகிற பாடல்கள் மற்றும் பின்னணி இசைகள் செம வரவேற்பை பெற்றிருக்கு. இதைத் தொடர்ந்து தற்பொழுது தளபதி 68 படம் மூலமாக விஜய் மற்றும் அனிருத் மீண்டும் இணைய இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஒருவேளை இந்த செய்தி உண்மையா இருக்கிற பட்சத்துல இது ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டா அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.